2025 பட்ஜெட் யாருக்கு லாபம்? முதல்ல பட்ஜெட்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு யாருக்கு லாபம் இந்த பட்ஜெட் அப்படின்றத பார்ப்போம். பட்ஜெட்னா எனக்கு ஒரு வருமானம் வருது, அதுல இருந்து சில செலவினம் பண்ணணும், அந்த துண்டு விழத்தை தான் கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் பட்ஜெட். இது வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வீட்லயும் நடக்கும். நம்ம வருமானம் என்ன, வருமானத்தை மீறி செலவு பண்ணும்போது நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லை கடன் வாங்குவோம், அந்த மாசத்தை ஓட்டுவோம், அதுக்கப்புறம் மாசம் மாசம் இந்த கதை தொடரும். இதை வந்து வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் போட்டா மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு அப்படின்னு பிரிச்சு கொடுக்கணும். அதை வந்து அவங்களுக்கு ரெவென்யூ எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் கலெக்ட் பண்றது மூலமா, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸஸ் மூலமா வாங்குவாங்க. அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இதை தாண்டி ஒரு துண்டு விழும், எனக்கு ரெவென்யூ பத்தலை அப்படின்னும் போது கவர்மெண்ட் வந்து மார்க்கெட்ல இருந்து பை பண்ணுவாங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஆர்பிஐ வந்து அதை டேக் கேர் பண்ணும். இது மூலமா இந்த பிஸ்கல் டெபிசிட், அதாவது வருமானம் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா செலவினம் 1,05,000 இருக்குன்னா 5% டெபிசிட். இது வந்து ஒரு லிமிட்குள்ள இருக்கணும் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ், இன்டர்நேஷனல் நார்ம்ஸ். அப்படி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் போன பட்ஜெட்ல அதாவது போன ஃபினான்ஷியல் இயர் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 4.8% வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது கோவிட் டைம்ல 5க்கு மேல போச்சு, இன்னும் அதிகமா இருந்தது. பிகாஸ் கோவிட் டைம்ல நிறைய கவர்மெண்ட் செலவு பண்ண வேண்டியிருந்தது. இந்த பிஸ்கல் டெபிசிட்குள்ள இருந்தா கிரெடிட் ரேட்டிங் அதிகமாகும். அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். வெளிநாட்டு மக்கள் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, தொழில் வளர்றதுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த பிஸ்கல் டெபிசிட் அப்படின்றது. சரி, இதுதான் பட்ஜெட்னு பார்த்தாச்சு. இந்த பட்ஜெட்ல யாருக்கு லாபம்னு பார்த்தா, பல வருஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணது, கோவிட் டைம்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் டைம் 10 வருஷம் கழிச்சு நம்ம டாக்ஸ் ஸ்லாபை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்னே சொல்லலாம். ஏன்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கு பெரிய சேஞ்சஸ் ஒரு சேஞ்சுமே கொடுக்கல. நியூ டாக்ஸ் ரெஜிம்ல சேஞ்ச் கொடுத்தது மூலமா மக்களை ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல மோர் தேன் 95% வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யாரெல்லாம் டாக்ஸ் ஃபைல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 கோடி பேருக்கு மேல டாக்ஸ் ஃபைல் பண்றாங்க. இதுல கிட்டத்தட்ட வந்து 6 கோடி மக்களுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டாக்ஸ் ரிபேட்ல தான் இருக்காங்க. ஒரு 2 கோடி மக்களுக்கு டாக்ஸ் ரிபேட் புதுசா வந்திருக்கு. அதாவது 7 லட்சத்துல இருந்து 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் இப்போ ரிபேட்டை அனுபவிக்க முடியும். இதுக்கு முன்னாடி போன ஃபினான்ஷியல் இயர், இந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் 7 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம்ல ரிபேட் யூஸ் பண்ணிட்டு டாக்ஸ் கட்டாமையே எஸ்கேப் ஆக முடியும். இது அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு 12 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதனால யாரெல்லாம் 10 லட்சம் 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க இந்த டாக்ஸ் ரிபேட் யூஸ் பண்ண முடியும். இது இல்லாம சாலரிட் மக்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் ஒரு 75,000 இருக்கு. அதையும் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12.75 lakhs வரைக்கும் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க இந்த டாக்ஸ் ரிபேட் யூஸ் பண்ணி டாக்ஸே கட்டாம எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். பட் ஒரு 13 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு 25,000 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 4 lakhs வரைக்கும் தான் பேசிக் எக்ஸம்ஷன். ரிமைனிங் 8.3 lakhs, அதாவது 13 லட்சம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4ல இருந்து 13 லட்சத்துக்கு அந்த டாக்ஸ் லாப் பேஸ் பண்ணி 4 to 8 lakhs பாத்தீங்கன்னா 5% டாக்ஸ், 8 to 2 lakhs பாத்தீங்கன்னா 12 lakhs பாத்தீங்கன்னா 10% டாக்ஸ் லாப், ரிமைனிங் 1 lakhக்கு பாத்தீங்கன்னா 15% டாக்ஸ் லாப். இந்த டாக்ஸ் பர்சன்டேஜ்ல நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ இந்த 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரிபேட் மூலமா மக்கள் வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் டாக்ஸ் சேவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் கவர்மெண்ட் ஸ்டார்ட் சொல்றாங்க. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் கிட்ட அதிக பணம் கிடைக்கும். அதிக பணம் கிடைக்கிறது மூலமா அதிகமா செலவு பண்ண முடியும். மக்கள் கிட்ட காசு இருந்ததுன்னா இப்போ ஒன்று இஎம்ஐ கட்டலாம், இல்லைன்னா கார் வாங்கலாம், புது லோன் எடுத்து இன்னொரு பெரிய வீடே வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி மக்கள் கிட்ட பணத்தை இன்னும் நிறைய கொடுக்கறது மூலமா கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்லைன்னா அர்பன் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றது மூலமா அந்த குரோத், இந்தியாவோட எக்கனாமிக் குரோத் நடக்கும். அது இல்லாம இந்த மாதிரி கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்றது மூலமா, மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகப்படுத்துறது மூலமா, மக்கள் செலவு பண்றது மூலமாவும் கன்சம்ஷன் நடக்கும். இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிஸ் இப்ப மக்கள் கிட்ட பணம் வந்தா வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. இதெல்லாம் பண்றது தனியார், அதாவது கார்பரேட் கம்பெனிஸ், ஆட்டோமொபைலா இருக்கட்டும், இல்ல ஹவுசிங் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ், இல்ல பேங்க் கிட்ட லோன் வாங்கி ஆகணும், பர்சனல் லோனோ, ஹோம் லோனோ, பிசினஸ் லோனோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட செயின் ரியாக்ஷன் நடக்கும்ன்றது தான் கவர்மெண்டோட எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் பெரிய லாபம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிடில் கிளாஸ் மக்களா இருந்தா. சரி, அடுத்தது யாருக்கு லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசனுக்குலாம் 50 லட்சம் ரூபாய்
சாரி 50,000 ரூபாய் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் இதை வந்து 1 லேக்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 50,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிரெடிட், நீங்க வந்து எதுவுமே டாக்ஸ் கட்ட வேணாம். அந்த லிமிட்டை 1,00,000 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1,00,000 ரூபாய்க்கு வந்து 8% வச்சுக்கலாம். ஒரு ஸ்மால் பினான்ஸ் பேங்கா இருக்கட்டும், இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல. அப்போ 10,00,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய். ஸோ நீங்க ஒரு 5 லட்சத்துக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலே, ஒரு 6 லட்சத்துக்கு மேல பண்ணியிருந்தாலே கண்டிப்பா டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். இப்போ அது வந்து இன்னும் அதிகமாயிருக்குன்னு சொல்லலாம். இது சீனியர் சிட்டிசனுக்குலாம் ஒரு மிகப்பெரிய லாபமா இருக்கும்னு பாக்குறோம். அதே மாதிரி டிடிஎஸ் ஆன் ரெண்ட், இதுக்கு முன்னாடி நீங்க பேன் நம்பர் வாங்கிட்டு வாடகை விட்டுருந்தீங்கன்னா 2.4 lakhs வரைக்கும் தான் டிடிஎஸ் கட்டாம இருக்கலாம். இது வந்து இப்போ 6 lakhs இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய சிட்டிஸ்ல, பெங்களூர் மாதிரியான சிட்டியா இருக்கட்டும், இல்ல பாம்பே, டெல்லி, இல்ல சென்னையில கூட நிறைய பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து 40,000 ரூபாய் 50,000 ரூபான்றது ரெண்ட் சாதாரணமா போயிடுச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ டிடிஎஸ் இன்க்ரீஸ் பண்ணது மூலமா இன்னும் கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ண முடியும் அப்படின்றது பாக்குறோம். ஸோ இது இல்லாம இதெல்லாம் வந்து பர்சனல் ஃபினான்ஸ் ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்ன லாபம் அப்படின்றத பார்த்தோம். மிகப்பெரிய பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, லோன் லிமிட்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுக்கும் எம்எஸ்எம்இ, இந்தியாவோட பேக் போனே பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ செக்டர்னு தான் சொல்லணும். மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இந்த என்டர்பிரைசஸ்க்கு லோன் லிமிட்டை கன்சிடரபிளா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்க 50 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பணமாக கொடுக்கறதுக்கு பதில் லோனாக வாங்கிக்கோங்க, அடுத்த 50 வருஷத்துக்கு நீங்கள் ரீபே பண்ணலாம் அப்படின்றது தான் புது அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. இந்த லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாகவும் ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சிடரபிளாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டரோட கிராஸ் என்பிஏ, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட், இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே அதிகமாக இருந்தது. இப்போ கன்சிடரபிளாக குறைஞ்சு 2.6% தான் இருக்கு. நெட் என்பிஏன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னமும் கம்மியாக தான் இருக்கு. அப்போ பேங்கிங் செக்டர் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கு. ஸோ கிரெடிட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இன்னைக்கு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க February 7 0.25%. அதே மாதிரி இன்னும் இந்த இயர் வந்து இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பேங்க்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தைரியமாகவே பணத்தை வெளியில கொடுக்க முடியும், லோன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா என்பிஏ பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மியா இருக்கு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் 10 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த அட்வான்டேஜோட அர்பன் ரூரல் கன்சம்ஷன் கேப் வந்து கன்சிடரபிளா குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ரூரல் ஏரியால மக்கள் வந்து ஒரு 4,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்றாங்கன்னா, அர்பன் ஏரியால ஒரு 6,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்றாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், பிரைஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. இது வந்து ஒரு பிரைஸ் டிஃபரன்ஸ்னால இருக்கலாம். ஸோ இந்த கன்சம்ஷன் கேப் குறையிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ரூரல் ஏரியால இருந்து அர்பனுக்கு வரணுன்ற மூவ்மெண்ட் இல்லாம இது வந்து அந்தந்த ஏரியால அந்தந்த குரோத் நடக்குதுன்றதையும் இது காமிக்குது அப்படின்றது தான் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பட்ஜெட்ல நிறைய பேர் மக்களுக்கு, அதுவும் மிடில் கிளாஸ் மக்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில டாக்ஸ் ஸ்லாப் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆர்பிஐ சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த வருஷம் மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகும், நிறைய செலவு பண்ணுவாங்க அண்ட் நிறைய சந்தோஷமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பட்ஜெட் ரிலேட்டடா வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வில் பி ஹாப்பி டு ஆன்சர் யூ.